பிரபல தனியார் ஹோட்டல்ல மட்டன் குருமாவுக்கு பதிலா பல்லி கிரேவியை ஊத்தி பிரியாணி பிரியர்களை பதற வச்சிருக்காங்க சப்ளையர்ஸ். கொங்கு நாட்டில் விருந்துக்கு வந்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சியின் பகீர் பின்னணி என்ன? வெளியூர்ல இருந்து இங்க வந்து சாப்பிட அந்த கொடுமைக்கு தான் எங்களுக்கு அடுத்த தண்டனை. எதனா 1000 போகுது. திரும்புற திசையெல்லாம் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கும் இவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் என்று நினைத்து விட வேண்டாம். சிக்கனும் மட்டனும் வாங்கணுங்க. ஆனா சிக்கன் குழம்புல தான் இருக்கும். சிக்கன்ல தான் இருக்க மாட்டேங்குது. ஹோட்டலில் ஆசையாக பிரியாணி சாப்பிட வந்து இப்படி எங்கே அல்பாய்ஸ்ல இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் வாஷ் பேஷனை அலறவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரியாணியில் ஆசையாக லெக் பீஸை தேடியவருக்கு அதில் கிடைத்த முழு நீள பல்லி பீஸ் தான். நான் சாப்பிடல. என்னதுங்க? கிளை விடுங்க. நான் ஊத்தல. கிளறுங்க. நான் வேற சாப்பிட்டேன். குவாலிட்டி பல்லி. ஏங்க யாரும் சாப்பிடாதீங்க, பாய்சன் ஆயிரும். யாருப்பா மேனேஜ்மெண்ட்? மட்டன் கிரேவிக்கு பதிலாக பல்லி குருமாவை ஊற்றி பிரியாணி பிரியர்களை பதற வைத்திருக்கிறார்கள் அந்த ஹோட்டல் சப்ளையர்கள். என்னங்க சொல்லுங்க. எந்த கிரேவி? சொல்லுங்க. ஐயோ ஏங்க போங்க. 108 ஃபோன் பண்ணு. வாழை இலையில் முழுநீள பல்லியை பார்த்தவுடன் வாடிக்கையாளரின் அடிவயிறு புரட்டி போடும் அளவிற்கு அலாம் அடித்திருக்கிறது. என்ன அது? அது அப்படியே என்ன வெங்காய கடை நடத்துறானுங்க? ஏங்க அங்கே வாங்க வாங்க வாங்க. நல்லா நீலாம் ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வர பாரு. கஸ்டமர்கள் ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்க, சார் தவறு நடந்துருச்சு அப்படின்னு அலட்சியமா பதில் அளித்தது ஆத்திரம் கிளப்பும் ஒன்றுதான். அது என்ன சொல்லு? அது என்னன்னு சொல்லு. என்ன அது? ரைட்டா? அடிச்சா பழுகுலாம் விழுந்து போடும். என்ன ஏங்க நவருங்க. ஏங்க நவருங்க. ஏங்க சொல்லுங்க அது என்னது? ஏங்க அது என்னது சொல்லுங்க. அது என்னங்க? என்ன சார் அது? என்னதுங்க அது? என்ன சார் அது? ஏங்க வாங்கனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அது பள்ளியா இல்லையா? தவறுனா இத்தனை உசுரெல்லாம் போச்சுன்னா என்ன யார் பொறுப்பு? இந்த பல்லி குருமாவின் பின்னணியை அறிய செய்தியாளர் கார்த்திக்குடன் களத்தில் இறங்கினோம். கஸ்டமர்களுக்கு பல்லி குருமாவை சப்ளை செய்யப்பட்ட இடம் கோவை ஆர்எஸ்புரம் அருகே இயங்கி வரும் இந்த பிரபலமான ஹோட்டலில்தான். நம்பி வாங்க வயிறார சாப்பிட்டு போங்கன்னு ஆளை இழுக்கும் மெனு கார்டுடன் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த ஹோட்டல். பெயருக்கு ஏற்றாற் போல டேஸ்ட் படுஜோராக இருக்குமோ என்ற நினைப்பில் ஹோட்டலுக்குள் சென்றிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கலையரசன் மற்றும் அண்ணாதுரை. வேலை விஷயமாக கோவைக்கு வந்தவர்கள் கொலப்பசியோடு சிக்கன் பிரியாணியை ஆர்டர் செய்திருக்கிறார்கள். அடுத்த கணமே வாழை இலையில் சுட சுட லெக் பீஸோடு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டிருக்கிறது. அந்த பிரியாணியை மேலும் பெப்பேற்ற மட்டன் குருமாவை ஊற்றியிருக்கிறார் சப்ளையர். பசி கண்ணை மறைக்க இருவரும் குருமாவோடு சேர்ந்து பிரியாணியை பிசைந்து அடித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் அந்த கொடூரத்தை கண்டிருக்கிறார்கள். பிரியாணியில் ஊற்றப்பட்டது மட்டன் குருமா அல்ல பல்லி குருமா என்று. இங்க பாருங்க, பல்லி இருக்குது. முழு நீள பல்லி அந்த குருமாவில் இறந்து கிடந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த இருவரும் உடனே சத்தம் போட்டு அருகிலிருந்த மற்ற கஸ்டமர்களை உஷார்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் இலையை பார்த்து அது பல்லிதான் என கன்ஃபார்ம் செய்துள்ளனர். அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் உயிரை காப்பாற்ற சாப்பிட்டதையெல்லாம் ஹோட்டல் வாஷ் பேஷனில் வாந்தி எடுத்திருக்கிறார்கள். இந்த அக்கா எவனா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஏடா வாண்டி எடுத்துக்கிறாங்கப்பா லேடிஸு.
இங்க பாரு லேடிஸ் பாரு வாங்கி எடுத்துட்டாங்க. கொதித்து போனவர்கள் ஹோட்டல் நிர்வாகத்திடம் இது குறித்து முறையிட்டனர். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மாறாக அங்கிருந்த சப்ளையர்கள், சார் தவறு நடந்துருச்சு, பெரிய மனசு பண்ணி விட்டுருங்கன்னு பசுப்பு இருக்கிறார்கள். ஆனால் விடாமல் நடந்ததை வீடியோ எடுத்தவர்கள் உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். வரட்டும், யாருக்குன்னா எதுவும் ஆகக்கூடாது இல்ல. அக்கா உக்காருங்க, ஒரு நிமிஷம் உக்காருங்க. மேலும் குருமாவை சாப்பிட்ட கலையரசன் என்பவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பிரியாணி உணவகத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி கடையை மூட அறிவுறுத்தி நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். மேலும் உணவு சமைக்கும் இடம், பணியாளர்களின் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றை ஆய்வு செய்து உணவகத்தில் உள்ள குறைகளை சரி செய்த பிறகே கடை செயல்படுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். இதனால் ஹோட்டல் தற்போது மூடப்பட்டு உள்ளது. அவசரமாக பசிக்கு சாப்பிட வந்தவர்களுக்கு இப்படி பள்ளி குருமாவை ஊற்றிய பிரியாணி உணவகத்தின் செயல் பலரையும் பீதியடைய வைத்திருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.